இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் மே 18ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், வைகாசி மாதம் 5ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, தசமி திதி. உத்திரம் நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். யாருடைய வம்சத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ, யாருடைய வம்சத்துல ஒரு சிவன் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்களோ, யாருடைய வம்சத்துல ராஜாங்கத்தை ஆழக்கூடிய நபர்கள் பிறந்திருக்கிறார்களோ, இல்லைன்னா அட்லீஸ்ட் மாவட்டம், வட்டம், இந்த மாதிரி கவுன்சிலர் ஏதோ ஒண்ணு இல்லை, கவர்மெண்ட்டு கனெக்ட் ஆகணும். காசா இருந்தாலும் கவர்மெண்டோட காசா இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி தொடர்பு இருக்கக்கூடிய கர்மாக்களை கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த வீட்டில் தான் பறப்பாங்க. அது இந்த உத்திர நட்சத்திரம் கனெக்ட் ஆச்சுன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அது. இன்னொன்று, இன்றைய நாளுடைய பியூட்டி பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னுடைய சுய சாரத்திலேயே செல்வது 100% சக்சஸ். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஒரு அமோகமான ஒரு டைமிங். யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று உண்மையை மட்டுமே உறக்க சொல்லக்கூடிய நாடாக இருக்கப்படுது. அது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் லைட்டாக பதட்டமாக இருக்கும், கவனமாக இருக்கணும், கோபம் வேண்டாம். ஒத்த தலைவர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. சூரிய நாராயண சுவாமி வழிபாடு பண்ணணும். ரெண்டாவது, இந்த நாள் முடிஞ்சால் கோதுமையில் ஒரு ஹல்வா மாதிரியோ ஒரு பாயசம் மாதிரியோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போகிறது மனசுக்கு நிம்மதி தரும். எந்த விதமான டென்ஷன் இருக்காது. சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால 42 நிமிஷங்கள் மட்டுமே இன்றைய நாள் சந்திராஷ்டமம். முழுக்க நாள் கிடையாது. அது எந்த 42 நிமிஷங்கிறது சம்டைம்ஸ் அந்த நைட்டு கூட கிராஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள். லைட்டாக டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த டென்ஷனை பெருசாக்கிதுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு கண்டுட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிரு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அரசாங்கத்தின் மூலிமா பெரிய ஒரு உதவி உங்களுக்கு ஏற்படும். அப்பா மூலிமா பெரிய சப்போர்ட் ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் கொடுக்கும். நிறைய பேர் இந்த நாள் சிவன் கோவிலுக்கு சென்று தொண்டாற்றக்கூடிய, தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக உங்கள் அப்பாவுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், மேன்மை கொடுக்கும். அப்பா என்பது பித்ருகாரகன் சூரியன். அது இந்த நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு யூகேக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய பேர் யூகே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். அற்புதமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க. குழந்தைகள் ரொம்ப நேர்மையான கருத்துக்களை மட்டுமே பேசுவாங்க. குழந்தைகள் இருக்கக்கூடிய தலைவலி, கண் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படுவாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நிறையா பாராட்டு மழை குவியும். உடம்பு ஆரோக்கியத்திற்கு காரகன், ஆத்ம காரகன் சூரியன். அவர் இன்றைய நாள் நல்லா அமைஞ்சிருக்கிறனால நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய சக்ஸஸ். இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தம், மூதாதியர்கள் சொத்து வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். அந்த சொத்து பணமாக மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு கௌரவமாக கூட இருக்கலாம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். உங்கள் குலதெய்வம் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அவங்க பேசுவாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் டீச்சிங்கில் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் வங்கிகளில் பணிபுரியுறீங்களோ, பில்டிங் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்குமே நல்லா இருக்கும். இந்த நாள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா ஆழமாக ஒன்னொன்னையும் நல்லா திங்க் பண்ணி தான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அசாதாரணமாக எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயும் போக மாட்டீங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். பொறுமையாக இன்றைய நாளை நீங்கள் சூப்பராக முடிப்பீங்க. அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பசங்களுக்கு யாரெல்லாம் கவர்மெண்ட் சீட்டு வேணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும். என்னதான் லீவ் விட்டுருந்தாலும் இன்றைய நாள் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுல ஒரு குஷி இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது எழுத்துத்துறை, ஓவியத்துறை, அதே மாதிரி உண்மையை ஃபோனில் இன்றைய நாள் நீங்கள் சொல்லும் பொழுது அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்.
உங்களை நம்புவாங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும். எந்த இடத்துல உண்மை இருக்கிறதோ அந்த இடத்துல பொதுவாகவே அந்த தைரியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது உங்களுக்கு. நிறைய பேருக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய நல்ல லெட்டர்ஸ்லாம் வரும் இன்றைய நாள். நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். ஆன்லைன் மூலிமா யாரெல்லாம் வந்து வியாபாரங்கள் செய்கிறீங்களோ அந்த அத்தனை பேருக்குமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். இஎன்டி டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பர் நாள் இன்றைய நாள். நிறைய பேஷண்ட்லாம் வருவாங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மருத்துவம் கரெக்டாக செட் ஆகும். தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிம்மத்திலையும் ஒரு உத்தரம் இருக்கிறது. பாதங்கள் மாறும். அதனால் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தரத்தில் தான் இன்றைய நாளுடைய சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் தன்னுடைய சுயசாரத்திலேயே செல்வதனால் இன்றைய நாள் உங்கள்கிட்ட உண்மையை மட்டும்தான் வரும். அதனால் சில இடங்களில் எதிரிகள் நிறைய பேர் கிளம்புவாங்க. நிறைய பேர் கண் உபாதைகள், குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள்லாம் வரும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு ஃபோர்ஸோடு இருக்கும், ஃபயராக இருக்கும். அதனால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பண தட்டுப்பாடுகள் கிடையாது. அதெல்லாம் அரசாங்கத்தில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ, கேஷியராக இருக்கீங்களோ, அத்துணை பேருக்குமே நல்லா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு முதுகு தண்டுவழம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இன்றைய நாள் நேர்மறையாக உடைய தர்மத்துக்கு மீறி எந்த கருத்துக்களையும் கூற மாட்டீர்கள். உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய அற்புதமான நாள். காரத்தை கம்மி பண்ணிக்கிங்க, அதுதான் பெட்டர். மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்றைய நாள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசின்னு எடுத்துட்டா அந்த இடத்துல பர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகும். இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இந்த ஆங்கிளில் தான் வந்து மொபைல் வைக்கணும், இப்படி தான், இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணும், ஒன்று 2 தடவை கழுவுறது, ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறது. அதனால் ஹோட்டல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் 6ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இன்றைய நாள் உத்திர நட்சத்திரமாக கனெக்ட் ஆகிறதுனால யாருமே உங்களை பகைச்சிக்க முடியாது. பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க காலி, அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லா இருக்க போகிறது. நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். சில பேருக்கு தலைவலி வேதனைகளை வந்து நிவர்த்தி பண்ணும். ஆனால் கேது இணைந்து இருக்கிறதே ஞான மோட்ச காரகனை கனெக்ட் ஆனால குழந்தைகளை ஏதோ இடத்துல பிரிகிற மாதிரி வரும். அதாவது எதங்க புது கோர்ஸுக்காக அனுப்பிச்சு விடுறது. நிறைய இடங்களில் சம்மர் கிளாஸஸ்லாம் போட்டிருக்காங்களே, அதனால் அங்கே கொண்டு போய் தங்கி குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப பற்றுடன் சமுதாயத்தின் மேலே அதிகமான ஆர்வம் கொண்ட நபர்களாக இன்றைய நாள் கன்னிராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க. குழந்தைகளுக்கு, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் the boost will be so much, the push will be so much. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது எப்போ 12ஆம் இடத்துல சூரியனுடைய சாரத்தில் சூரியனே பிரயாணம் பண்ணுறாரோ அந்த நாளில் பொதுவாகவே வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. அப்பாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் இன்றைய நாள் என்ன நீங்கள் செலவு செய்தாலும் ராஜாவாக தான் இருப்பான் அப்படிங்கிறது கிளியர். யாரும் உங்களை அசைக்க முடியாது. வெளியூர் வெளிமாநிலம் வேறு மொழி பேசக்கூடிய இடங்களுக்கு சென்று இன்றைய நாள் உங்களுடைய கொடியை நாட்டக்கூடிய அற்புதமான நாள். இடம் மாறும், அவ்வளோதான். பட் யூ வில் பி ஹாப்பி, அதில் டவுட் இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் அப்படின்னா 9ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அப்பாவுடைய பயணத்தையும் அதுதான் குறிக்கும். அப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டும் அதுதான் கொடுக்கும். வெளியூரில் வச்சிருக்கக்கூடிய ஃபண்டு அது ஸ்டாக்காக இருக்குதுன்னா அது மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் அதெல்லாம் கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான லாபத்தை கொடுக்கப்படுது. 100% கவர்மெண்ட் மூலியமா, மூத்தவங்க மூலியமா, உங்கள் பாஸ் மூலியமா உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது. 100% ப்ரமோஷன் கன்ஃபார்மாக வரும். நிறைய பேர் வெளியூர் போவீங்க, வெளிநாடுகளுக்கு போவீங்க. எதிர்பாராத ஒரு கிஃப்ட்டு, லாபம் இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். அற்புதமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு FCIன்னு சொல்லுவோம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், எந்த விதமான மருத்துவராக இருந்தாலும் சரி, சாதாரண MBBS படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் தன்வந்திரியை மனசார நினச்சிட்டு உங்களுடைய மருந்துகளை கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குணமாவாங்க. இல்லை அப்படிலாம் கொடுத்தா சரியாயிடுதுன்னா அப்புறம் மறுபடியும் எப்படி வருவாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடிய டாக்டர்ஸாக இருந்தால் தயவுசெய்து இது வேஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நாள் முன்னாடி எடுத்த டெஸ்ட்டு மறுபடியும் வேறு ஹாஸ்பிட்டலில் போனால் இன்னொரு தடவை எடுக்க சொல்கிறாங்க. கரண்ட் ட்ரெண்ட் அப்படி தான் ஓடின்னு இருக்கு. மேக்கிங் மணி இஸ் அன் ஆர்ட், பட் மேக்கிங் எக்ஸாபரண்ட் மணி இஸ் நாட் த ஆர்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து தர்மத்தின் பிரகாரம் நடக்கணும். ஒரு இடத்துல தர்மம் இல்லாமல் நடந்து கொள்வது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது, வேலைகளில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வேணும். யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய நாள். அதனால் எதிரிகள் இருப்பாங்க, பட் டசன்ட் மேட்டர். இந்த இடத்துல உண்மை தான் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய இடங்களில் வேலை கிடைக்கும். யாரெல்லாம் மருத்துவத்துறைகள் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் துறைகள் இருக்கீங்களோ, அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணணும்னு இருக்கீங்களோ, வம்சமாக இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் அந்தஸ்து எது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து பண்ணணும்னு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்குமே சக்ஸஸ் கொடுக்கும். எனக்கு ஒரு வேலை இல்லை சார், நான் சும்மா உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். உங்கள் வேலை அமையும். அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாக நல்லபடியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கண்ணியில் இருக்குது. உங்களுக்கு கண்ணியில் தெய்வ அனுகிரகம் இருக்குது. அப்போ சிவன் கோவிலுக்கு இன்றைய நாள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, தான தர்மம் செய்ய முடிஞ்சதுன்னா உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் பசங்களுக்காக ரொம்ப ஏங்கின்னு இருக்கீங்க. பசங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஏற்படணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த எண்ணம் கண்டிப்பாக ஈரேடும். அற்புதமான நடக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணுவோங்க, குலதெய்வத்தை சாக்ஷாத் நமஸ்காரம் பண்ணுவாங்க. முடிஞ்சால் தான தர்மம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. சில இடங்களில் தலைவலி வேதனைகள், சின்ன சின்னதாக உடம்பு பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும். பட் இட்ஸ் ஆல் டெம்பரவரி, ஓன்லி ஃபார் 43 minutes ஓன்லி. அதுக்கு மேலே ஒன்றும் வேலை செய்யாது, பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாள் சில இடங்களில் உங்கள் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டக்கு வாராக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணிங்க. ஒன்றுமே ஆகாது, தைரியமாக இருக்கலாம். கோவப்படாமல் இருங்க. சிம்பிள். கால பைரவ அஷ்டகம்னு சொல்லுவோம். அதை முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா கால பைரவரை மனசார வணங்குங்க. சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது யார் கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ, ஒருவேளை உங்கள் ஒய்ஃபுடைய அப்பா இல்லைன்னா உங்கள் கணவருடைய அப்பா, மாமனார் மாமியார் எப்படி வேணா இருக்கலாம், யார் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகளில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். உண்மையாய் மட்டுமே இன்றைய நாள் நீங்கள் பப்ளிக்கு சொல்கிற மாதிரி வரும். பப்ளிக்னா நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க தான் பப்ளிக். ஏன் முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு பப்ளிக். whoever it is there. இன்றைய நாள் இப்படி தான் நடக்கும். லக்னத்தில் செவ்வாய் ராகு கிராஸ் ஆகின்றிருக்கு. தலை வலி வேதனைகள், டென்ஷன், ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கரெக்டாக இன்னொரு 22 நாளில் செவ்வாய் கிளம்பி மேஷத்துக்கு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிரும். எல்லாருமே உங்கள் வசப்படுவார்கள், உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை நல்லா இருப்பீங்க. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் யாருக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் வந்து ரிஷபம், 2வது மகரம், 3வது கன்னி. அனைவரும் இன்றைய நாள் நீங்கள் செய்வதில் தர்மத்துக்குட்பட்டு செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.